ஹாய் கேஸ், நம்ம இந்த வீடியோவில் மிஸ் தி டிராகன் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 4ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோயின் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்ல, நம்மளும் சரி நீ ரெஸ்டடுன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்காரு. அவங்க நீங்கள் இப்போ கிளம்பலையான்னு கேட்க, நம்மளும் நம்ம ஒன்றா தூங்க போகிறது இல்லையான்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோயினும் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன், பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும், ஆனா இங்க ஒரே ஒரு பெட் மட்டும் தானே இருக்குன்னு ஆள் கேட்க, நீங்க ஒரு டிராகன் கிங், நீங்க இதுக்காக இங்க தூங்கணும், நீங்க போய் உங்க டிராகன் பேலஸ்லயே தூங்குங்கன்னு அவங்க சொல்றாங்க. நம்மளும் நீ என்னை பார்த்து பயப்படுறியா? அவங்க அப்பெல்லாம் இல்ல, மோட்டல் வேலை ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தா மட்டும்தான் நாங்க மேரேஜ் பண்ணிப்போம், நீங்க எப்படி கண்ட கண்ட புக்கையும் கதையும் படிச்சிட்டு இல்லாம மொதல் இங்கிருந்து கிளம்புங்கன்னு சொல்லி அவர் அப்படியே வெளியே தள்ளி கதவை சாத்த, நம்மளுக்கு அங்கிருந்து போறதுக்கே மனசு இல்ல, அப்படியே மேலேயே உட்காந்துடுறாரு. அவரு மண்டை ஃபுல்லா அன்னைக்கு அவங்க ஒன்னா தூங்குனது, நம்ம ஹீரோயின் அவரை கிஸ் பண்ணதுன்னு சொல்லி அந்த விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு. கீழே ஒரு பக்கம் அவங்களும் தூக்கம் வராம உருண்டுட்டு இருக்கு. நம்மால் டக்குன்னு இப்ப அப்படியே அவங்க பக்கத்துல வந்துடுறாரு. அவங்க தூங்குற அழக அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் அவர் அப்படியே பிடிச்சி இழுத்து போட்டுடுறாங்க. அப்புறம் என்ன, வழக்கம் போல அவங்க அப்படியே அவரை கட்டி பிடிச்சிட்டு தூங்க ஆரம்பிக்க, நம்மளுக்கும் ஒரே குசி தான், அவரும் அப்படியே அங்கேயே தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் அந்த பூனைக்குட்டியை தூக்கிட்டு அப்படியே அங்க நடந்துட்டு இருக்காங்க. நல்ல தூக்கம்னு சொல்லி அவங்க அப்படியே சோம்பெல்லாம் எடுத்துட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் இப்ப அப்படியே அங்க வராரு. அப்படியே பேசிட்டே அவங்களும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பாதி வழியிலேயே அதை நான் வச்சுக்கிட்டோமான்னு சொல்லி அவர் அப்படியே அந்த பூனையை வாங்கிக்க, பக்கத்துல பார்த்தா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க குழந்தைய கையில வச்சுட்டு அப்படியே கொஞ்சிட்டு இருக்காங்க. அவரும் அதே மாதிரியே அந்த பூனைக்குட்டியை அப்படியே கொஞ்சிறாரு. அப்படியே ரெண்டு பேருக்கும் லைட்டா டச்சிங்கும் ஆகுது. அப்படியே அவங்க அங்கிருந்து கிளம்பு. இப்ப அப்படியே லூஃபங் பவிலியன் அவங்க லாட் கிட்ட வசமா சிக்கிருக்கிற நம்ம ப்ளூவை தான் காட்டுறாங்க. ஆளுக்கு அவங்க வைன் சர்வ் பண்ணிட்டு இருக்க, டக்குன்னு அவர் புக்லாம் அது அப்படியே தெரிச்சிருது. அவங்களும் அவசர அவசரமா அங்கிருந்து ஒரு கர்ச்சீஃப் எடுத்து அதை துடைக்கிறாங்க. அது இம்மோர்டல் ஃபாக்ஸ் எனக்காக கொடுத்தது, அவங்களும் இம்மோர்டல் ஃபாக்ஸ் கொடுத்ததா இருக்கட்டும் சொல்லி அப்படியே ஒரு சட்டைக்குள்ள வச்சுட்டு அப்படியே அங்கிருந்து தப்பிச்சு ஓட, தூங்கி வலிஞ்சிட்டு இப்ப அப்படியே அவங்க அவருக்காக இங்க் ரெடி பண்ணிட்டு இருக்கிறத தான் காட்டுறாங்க. தூக்க கலக்கத்துல நம்ம ப்ளூ பக்கத்துல இருந்த கேண்டில தள்ளி போயிட அவரு ட்ரெஸ்லயே விழுந்து அது ஒரு பக்கம் பத்தி எரிய ஆரம்பிச்சிடுது. நம்மளும் ஒரு சவுண்டு கொடுக்க அதை பார்த்து சாக்கன்னு நம்ம ப்ளூ நெருப்புன்னு கத்திட்டு கையில கிடைக்கிற எல்லாத்தையும் அதுல அப்படியே தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியா பதட்டத்துல பக்கத்துல இருந்த ஒயினி அவங்க கையில எடுக்க, நம்ம பவிலியன் கிங்க அதை அப்படியே அணைச்சிடுறாரு. நீ எதுக்காக உன் பவர்ஸை யூஸ் பண்ணல? ஏன்னா என் பவர் தான் நீங்க சீல் பண்ணிட்டீங்களே, என் பவர்ஸ் மட்டும் என் கேட்டு இருந்திருந்தா ஒரே செகண்ட்ல நான் என்னோட ரக்கையை யூஸ் பண்ணி அதை அணைச்சிருப்பேன். ஸ்பெல்ஸ்லாம் எனக்கு பெருசா யூஸ் பண்ண தெரியலனாலும் சொல்லி அவங்க அப்படியே கதையை ஆரம்பிக்கும். ஆள் அப்படியே டெரரா ஒரு லுக்கு விடுறாரு. அவங்களும் அமைதியாயிடுறாங்க. நான் போய் உங்களுக்கு புது ட்ரெஸ் கொண்டு வரேன், நீ பண்ண தப்புக்கு தண்டனையா அடுத்த 3 நாளைக்கு உனக்கு சாப்பாடு கிடையாது, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது, நீங்க இவ்வளவு கொடூரமா நடந்துக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க அப்படியே அவரை கத்துன்னு கத்திட்டு அங்கிருந்து கிளம்ப, நம்மளும் அவரே அறியாம லைட்டா ஸ்மைல் பண்றாரு. அவராலேயே அதை நம்ப முடியல. இப்ப எனக்கு என்னாச்சு? இந்த பக்கம் அப்படியே மோட்டல் வேர்ல்டு நம்ம ஹீரோயின் வழக்கம் போல அந்த பொண்ணு குட்டிக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு சீக்கிரமாவே உன் காயம் சரியாயிடுங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம டிராகன் கிங்க வேற ஆளையே காணும். இன்னைக்கு அவர் என்ன பார்க்க வருவாரா, ஏன் ஒண்ணுமா அவரை காணுங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க, டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோவே இப்ப அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாரு. ஆள் கையில ஒரு பார்சலா இருக்கு. அவங்களும் என்னன்னு வாங்கி பாக்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச ரோஸ்டட் செஸ்னட். அவங்களும் அதை எடுத்து அப்படியே சாப்பிட ஆரம்பிக்க, இதோட டேஸ்ட் கேபிட்டல்ல கிடைக்கிற மாதிரியே இருக்கு. நம்மளும் மாதிரி எல்லாம் இல்ல, அதை கேபிட்டல்ல தான் வாங்கிட்டு வரேன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. எனக்காக கேபிட்டல் வரைக்கும் போய் இதை வாங்கிட்டு வந்தீங்களா? நம்மளும் நீ பண்ண உதவிக்கு முன்னாடி இது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் நீங்க எனக்காக இதெல்லாம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை, நான் அதெல்லாம் எதிர்பார்க்கவும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க, திடீர்னு நம்மளுக்குள்ள ஒரு பதட்டம் வர ஆரம்பிக்குது. அவர் ஹார்ட் பீட்லாம் கொடூரமா டமால் டுமில் அடிக்க ஆரம்பிக்க, நம்ம ஹீரோயினும் உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி அப்படியே அவர் கையை பிடிச்சு பாக்குறாங்க. உங்களுக்கு ஏற்பட்ட அந்த காய்ந்ததுக்கெல்லாம் காரணமா நான் செக் பண்ணி பாக்குறேன்னு சொன்னேன். நம்மளும் அதெல்லாம் எப்பயோ சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கிட்ட காட்டுறாரு. நம்ம ஹீரோயினாலையும் அது நம்பவே முடியல. ஒரு சின்ன தழும்பு கூட இல்லையேன்னு சொல்லி அவங்க அப்படியே அவர் வைத்த பார்த்துட்டு இருக்க, நம்மளுக்கு திரும்ப ஹார்ட் பீட் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. நான் வெளியே போய் கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆக, அப்பதான் வழியில பாக்குறாரு கிரீன் ஸ்னேக் அப்புறம் ஒயிட் ஸ்னேக்கோட லவ் ஸ்டோரின்னு சொல்லி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அங்க இருந்தவங்க எல்லாம் கூவி கஸ்டமர்ஸை கூப்பிட்டு இருக்க, நம்மளும் அப்படியே உள்ள போறாரு. அங்க 2 லேடிஸ் தான் அந்த ஷோவை பண்ணிட்டு இருக்காங்க. நீ அவனுக்கு பதில் உதவி பண்ணுன்னு சொல்லிதான் அவன் கூட பழக
ஆக ஆரம்பிச்ச. ஆனா உன்னையும் அறியாம இப்ப நீ அவனை லவ் பண்ணிட்டு இருக்க. அவங்களும் என்ன உனக்கு பிடிக்குமான்னு கேக்கு. உன்னோட அழகை பார்த்து யாருக்காவது உன்னை பிடிக்காம போகுமான்னு அவங்க கேக்குறாங்க. நம்மளும் இன்னமும் அவரையே அவங்க சொல்ற மாதிரி நினைச்சு அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. லவ் பண்றவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு கேரிங்கா இருப்பாங்க. கொஞ்ச நேரம் நம்ம பார்ட்னரை பார்க்கலனா கூட அவங்க அவங்கள எவ்வளவு மிஸ் பண்ணுவாங்க. அப்புறம் என்னதான் லவ் இருந்தாலும் அந்த டைரக்டர் சொல்ல மாட்டாங்க. எப்ப லவ் டோக்கன் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மேரேஜ் நடக்குங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்ல. நம்ம ஹீரோக்கும் இப்பதான் எல்லாமே புரியுது. அப்ப லவ் டோக்கனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேரேஜ் நடக்கணுமா? அவரு தனியா இருக்கிறத பார்த்துட்டு ஒரு லேடி அவரை கவனிக்க போறாங்க. நம்மால செஸ்னட் கேக் செமையா இருக்குன்னு சொல்லி அதை பார்சல் பண்ண சொல்ல அவங்க அது எங்க இடத்தோட ஸ்பெஷல், இங்க வரவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. நம்மால் டக்குன்னு ஒரு பெர்ல எடுத்து அப்படியே வைக்கிறாரு. நான் திரும்ப வரத்துக்குள்ள எனக்காக அதை பார்சல் பண்ணுங்க. வெளியே பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் அவரை தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்னாச்சு இப்ப பரவாயில்லையான்னு அவங்க கேட்க, நீ என்ன நினைச்சு கவலைப்படுறியா? லவ் பண்றவங்க தான் ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்பவே கேரிங்கா இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அவங்களும் அப்படியே லைட்டா முழிச்சிட்டு அப்பெல்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸும் கூட கேரிங்கா இருப்பாங்கன்னு சொல்ல அவங்க மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆள் அதுவும் எனக்கு தெரியும்னு சொல்றாரு. ரொம்பவே டேஸ்டான செஸ்னட் கேக்க நான் ஒரு கடையில பார்த்தேன், நீ வரியா நாள் கேட்க. அவங்க ரெண்டு பேரும் இப்ப இந்த ஹோட்டலுக்கு தான் வராங்க. நம்ம ஹீரோயினும் மொத்த கேக்கையும் அப்படியே ருசிச்சு ருசிச்சு காலி பண்ணிட்டு இருக்க. கடைசி பீஸை சாப்பிடும் போது அவங்க பாக்குறாங்க நம்மால் ஒண்ணுமே சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்காரு. அவங்களும் இது வேணுமான்னு கேட்க அவரும் வந்து அதை அப்படியே காலி பண்ண. அப்படியே இவங்க மாத்தி மாத்தி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த கேப்ல அங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த அந்த லேடி இப்ப அங்க வராங்க. நீங்க தானே அந்த காஸ்ட்லியான பேர்ல எங்களுக்கு கிஃப்ட் பண்ணது? பக்கத்துல தான் என் சேம்பர் இருக்கு, நம்ம அங்க போய் பேசிட்டு இருக்கலாமான்னு அவங்க கேட்க நம்மால் இல்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப போறாரு. அவங்க திரும்ப வந்து அவரை அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. அவரு தான் வேணான்னு சொல்றல, இதுக்காக அவரை டிஸ்டர்ப் பண்றீங்க? என்னது நான் டிஸ்டர்ப் பண்றேனா? இதான் எங்க வேலையே. அவங்களும் அப்பதான் சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பாக்குறாங்க. இது அந்த மாதிரியான ஒரு இடம் போல. என் பெர்ஃபார்மன்ஸ் அவருக்கு கூட ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு அவங்க சொல்ல நம்மளும் ஆமான்னு தலையாட்டுறாரு. அவங்க சொன்னது என்னமோ ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ பத்தி. ஆனா நம்ம ஹீரோயின் தப்பா புரிஞ்சுட்டு கோவப்பட்டுட்டு அப்படி அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்மளும் அவங்க பின்னாடியே போய் அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. எனக்கு இந்த இடத்த பத்தி எதுவும் தெரியாது, உனக்கு பிடிக்கலனா நான் இனிமே வரலன்னு ஆள் சொல்ல. அவங்களும் அந்த லேடிய உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க. அவரும் அந்த ஷோவை பார்க்க போனது செஸ்னட் கேக் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின்காக அதை ஆர்டர் பண்ணதுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அவங்களுக்கும் இப்பதான் புரியுது. சரி இனிமே அங்கெல்லாம் போக கூடாதுன்னு அவங்க சொல்ல இப்ப திரும்ப லூஃபங் பவிலியனை தான் காட்டுறாங்க. பைசிங் எவன்ல இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் அமைதியா இருக்குங்கிற மாதிரி சொல்ல அந்த இடமே பின் டிராப் சைலண்டா இருக்கு. ஆனா பின்னாடி யாரோ ஒருத்தங்க பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு அப்படியே அந்த இடத்த கூட்டிட்டு இருக்காங்க. வேற யாரு? நம்ம ப்ளூ தான். எல்லாரும் அப்படியே முழிச்சிட்டு இருக்க நம்மளும் அவங்கள கூப்பிடுறாரு. அவங்களும் டக்குன்னு அப்படியே ஒரு பக்கத்துல வந்துட்டு எஸ் லார்டு இப்ப நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஆள் அவங்கள ரிவர் ஆஃப் டியர்ஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க உள்ள வேலையெல்லாம் பார்க்க சொல்றாரு. அது அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மட்டும் தான் சொல்றாரு. ஆனா அது புரியாத நம்ம ப்ளூ, ரிவர் ஆஃப் டியரா? அந்த இடம் ரொம்பவே குளிரா இருக்கும், அங்க போனா எனக்கு சளி பிடிச்சிக்கும். அங்க இருந்தவங்க எல்லாம் அப்படியே சிரிச்சிட்டு இருக்க நம்ம பவிலியன் கிங்கும் இவ்வளவு வச்சுட்டு என்னதான் பண்றதுங்கிற மாதிரி தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் அவங்க ஏதோ ஒரு ட்ரெஸ் எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருக்க. ஊசி அவங்க விரல்ல குத்திடுது. அடுத்த சைடு நம்ம ஹீரோ அவங்க முன்னாடி வந்துடுறாரு. உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு நான் சென்ஸ் பண்ண, என்னாச்சு? ஆனா நம்ம ஹீரோயின் பிரச்சனைலாம் எதுவும் இல்ல, இந்த ஊசி தான் குத்திடுச்சுன்னு சொல்றாங்க. அன்னைக்கு அவர் இறக்கி விட்ட மவுண்டனுக்கு பக்கத்துல உள்ள ஏதோ ஒரு இடத்துல தான் அவங்க தங்கி இருக்காங்க போல. புது பெட்டுங்கிறதுனால எனக்கு சரியா தூக்கம் வரல. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, நேத்து நைட் நான் நல்லாவே தூங்கினேன்னு அவங்க சொல்றாங்க. நம்மளும் இப்ப என்ன பழைய பெட் வேணும் அவ்வளவுதானு சொல்ல அடுத்த சீன்லயே அவர் இப்ப ஜியா மன்ஷன்ல இருக்காரு. நம்ம ஹீரோயினோட பெட்டையும் எடுத்துட்டு வந்து அவங்கள அப்படியே அதுல படுக்க வைக்க அவங்க அப்பயும் சரியா தூங்க முடியாம உருண்டுட்டு இருக்காங்க. போத்தி வில்லான்னு போன நம்மால இழுத்து போட்டு அவங்க அப்படியே அவர் மேல படுத்து தூங்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோக்கும் இப்பதான் புரியுது. அப்ப பெட்டு பிரச்சனை இல்ல நான் தானேங்கிற மாதிரி ஆள் கேட்க இன்னொரு ஒரு ரொமான்டிக் நைட்டு இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அவங்க ரெண்டு பேரும் வழக்கம் போல ஊர் சுத்திட்டு இருக்க அப்பதான் நம்ம ஹீரோயின் அங்க போட்டிருந்த ஒரு டிராமாவை பாக்குறாங்க. இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த லேடி மேல அநியாயமா பழி போட்டுருவாங்க, ஆனா பிரின்ஸ் நியாயத்தை காப்பாத்துவாருங்கிற மாதிரி அவங்க சொல்ல நம்மால நியாயத்தை காப்பாத்துவாங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்க ஏன்னா மோட்டல் வேலை மட்டும் இல்ல எவன்லயும் நியாயப்படி எதுவுமே நடக்காதுன்னு சொல்றாரு. அவங்களும் அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேட்கும் போதுதான் அப்படியே ஒரு பிளாஷ்பேக். நம்ம ஹீரோ திடீர்னு மயக்கமாய் அப்படியே வானத்துல இருந்து கீழே விழுறாரு. நோவா டெரஸ்ங்கிற ஒரு இடம் தான் அது. உடம்பு ஃபுல்லா காயும். அங்கிருந்த நோவா ஸ்டோனையும் ஆள் அப்படியே பாக்குறாரு. காட்ஸ் யாரும் இல்லையான்னு சொல்லி அவர் அப்படியே குரல் கொடுக்க திடீர்னு அதோட பவர்ஸ் அப்படியே வெளியே வந்து நம்மளுக்குள்ள போக ஆரம்பிச்சிருது. காயெல்லாம்
ரெக்கவர் ஆகி ஆள் அப்படியே ஹீல் ஆக இப்பதான் காட்ஸ் வந்து டக்குன்னு அவருக்கு சுத்த போடுறானுங்க. நோவா காட் முன்னாடி கொண்டு போய் நம்மால் தான் அந்த ஸ்டோனை திருடினாருங்கிற மாதிரி அவங்க சொல்ல நம்ம ஹீரோ நாங்க தெரியாம தான் விழுந்த அந்த ஸ்டோனே தான் எனக்குள்ள போனுச்சுன்னு சொல்றாரு. ஆனா அவனுக்கு ஒத்துக்க மாட்டானுங்க. அவ்வளவு காட்ஸ் மீறி உன்னால எப்படி தெரியாம அங்க போயிருக்க முடியும்? அது அங்க இருந்த காட்ஸ் கிட்ட தான் நீங்க கேட்கணும். நாங்க போகும்போது யாருமே இல்லைன்னு அவரு சொல்ல அந்த விஷயத்தையும் விசாரிக்க சொல்லிட்டு நோவா காட் நம்ம ஹீரோக்கும் 1000 வருஷம் லைட்னிங் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லி தண்டனை கொடுத்துடுறாரு. அவ்வளவுதான் அவர் அப்படியே கொடூரமான வழியை அனுபவிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோயினால அது ஏத்துக்கவே முடியல. அவங்களும் செமையா கோவப்படுறாங்க. ஆளும் அப்படியே அவரோட தழும்பெல்லாம் காட்டுறாரு. அவங்களுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவங்க ஃபீல் பண்றத பார்த்து நம்மளும் அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்க அவர் ஹார்ட் பீட்டும் பயங்கரமா ரைஸ் ஆகுது. சவுண்ட் நம்ம ஹீரோயின் காதுக்கே பாரு. அவங்களும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவர் செஸ்ட்ல சாயிறாங்க. அப்படியே எபிசோட் 4 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.